السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أجمعين. அம்மா பாத். உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கு எல்லா புகழும், அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் பலமுறை மக்கா முக்கர்ரமா சென்று ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பலமுறை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். சங்கையானவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலம் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 2 விஷயத்தை நான் பிரியப்படுகிறேன். அதில் ஒன்று ஏழ்மைத்தனம், அடுத்து ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் செய்வது. இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபமன் அஹப்பஹுமா ஃபகத் அஹப்பனி. யார் ஏழைகளை நேசிக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் செய்வதை நேசிக்கிறார்களோ, யார் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நான் செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு உலகத்தில் பற்றற்ற தன்மையோடு வாழ வேண்டும் என்று யார் பிரியப்படுகிறார்களோ, ஃபகத் அஹப்பனி, அவர் என்னை பிரியப்படுவதற்கு சமம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமன் அப்கலஹுமா ஃபகத் அப்கலனி. ஒரு மனிதன் இந்த 2ஐயும் பிரியப்படாமல் இருப்பானேயானால் அவன் எனக்கு கோபமானவன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்ல வருவதின் நோக்கம், ஏழைகளை நேசிப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பிடித்தமான ஒரு விஷயம். அவர்களை வெறுப்பது நாயகத்தை கோபப்படுத்துவதற்கு சமம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், இன்னி ரசூலுல் ஃபுகரா இலைக்க, நாயகமே உங்களின் பக்கம் நான் வந்திருக்கிறேன், நானோ ஏழைகளிலிருந்து அவர்களுக்கு ஒரு தூதுவராக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை மர்ஹபம் பிக என்று, உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன் என்று அந்த ஏழையை வரவேற்றார்கள். வரவேற்றதற்கு பின்னால் சொன்னார்கள், ஜிஅத மின் இன்த கௌமின் அஹப்பஹுமுல்லாஹ், உங்களையும் உங்களினுடைய கூட்டம் முழுவதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரியப்படுகிறான். காரணம் என்ன தெரியுமா? உங்களை ஏழைகளாக உலகத்தில் வாழ வைத்தானே, அந்த ஒரு நோக்கம்தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் பெருமக்கள் கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள், அத்துன்யா ஜீஃபத்துன் வத்துல்லாபுஹா கிலாபுன், உலகம் என்பது செத்து போன ஒரு பிணத்திற்கு சமம்.
வத்துல்லாபுஹா, அப்பேற்பட்ட அந்த உலகத்தை ஒரு மனிதன் தேடும் பொழுது, அப்பேற்பட்ட அந்த செத்த பிணத்தை ஒரு மனிதன் பிரியப்படும் பொழுது, அப்பேற்பட்ட அந்த கேடுகெட்ட அந்த உலகத்தை ஒரு மனிதன் பெரிதாக நினைக்கும் பொழுது, கிலாப் என்கிறார்கள், அவன் நாயிற்கு சமம் என்கிறார்கள் இமாம் பெருமக்கள். அடுத்து தொடருவார்கள் பல முகாஷிஃபீன்கள், பல இமாம் பெருமக்கள், மேன்மக்கள் சொல்லுகிறார்கள், ரஐத்து துன்யா ஃபீ சூரத்தின் ஜீஃபத்தின், நான் உலகத்தை ஒரு செத்த பிணத்தினுடைய தோற்றத்தில் கண்டேன். இந்த உலகத்திற்கு மேலால் ஒரு நாய் அமர்ந்திருக்கிறது, அந்த நாய் தான் இப்லீஸ் என்றார்கள். அது குத்த வைத்த இந்த உலகத்தின் மீது, அந்த செத்த பிணத்தின் மீது அமர்ந்திருக்கிறது. வானத்திலிருந்து ஒரு சப்தம் வருகிறது, அந்த கல்பும் மின் கிலாபி, நீ என் நாய்களிலிருந்து ஒரு நாய். இப்லீஸை பார்த்து சப்தம் வருகிறது, என் நாய்களிலிருந்து நீ ஒரு நாய். அடுத்து சொல்லுகிறார்கள், வஹாதிஹி ஜீஃபத்தும் மின் கல்கி, இதோ இந்த உலகம் இருக்கிறதே செத்த பிணத்தினுடைய தோற்றத்தில், என்னுடைய படைப்புகளிலிருந்து அது ஒரு பிணம்தான். யாரெல்லாம் இந்த செத்த பிணத்தை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த செத்த பிணத்தினுடைய தோற்றத்தில் இருக்கும் உலகத்தை விரும்புவார்களோ, அவர்களின் மீது நான் உன்னை சாட்டுகிறேன். யாரெல்லாம் பிரியப்படுகிறார்களோ அவர்களை நீ வழிகெடுத்து விடு என்ற சப்தம் வருகிறது என்று இமாம் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் உலகத்தை நேசிப்பவன் புத்திசாலி அல்ல என்பார்கள் மேன்மக்கள் சாலிஹீன்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் முகத்திரூன ஹுமுல் அஸ்ஃபலூன யௌமல் கியாமா, உலகத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள் கியாமத்தில் அடிமட்ட தரஜாவில் இருப்பார்கள். அல் முகத்திரூன என்ற வார்த்தைக்கு விளக்கம் எழுதுவார்கள், உலகத்தில் பணத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்திருப்பான். அந்த மனிதன் சுவனத்திற்குள் நுழைந்தாலும் கூட இருப்பதிலேயே ஏழைகள் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். இந்த செல்வந்தனான மனிதனோ ஏழைகளுக்கு கீழால் இருக்கக்கூடிய அடிமட்ட அந்தஸ்தில் தான் இருப்பான். ஒருவேளை இந்த பணக்காரன் நரகத்திற்கு செல்வானேயானால் அந்த நரகத்திலே இவன் அடிமட்ட மிகவும் கொடூரமான வேதனைக்கு உள்ளாக்கப்படுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு நிறுத்தவில்லை, எல்லா பணக்காரர்களும் இல்லை, எல்லா செல்வந்தர்களும் இல்லை, சிலர்களை தவிர. யார் தெரியுமா? மன் கால பில் மாலி ஹக்கதா வ ஹக்கதா. சிலர்கள் சொல்லித் திரிவார்களே, இதெல்லாம் என்னுடைய சொத்து, இதெல்லாம் நான் சேர்த்த பணம், இதெல்லாம் என்னுடைய அந்தஸ்து, இதுதான் என்னுடைய தரஜா, இதுதான் உலகத்தில் நான் என்னுடைய அந்த எல்லாவற்றையும் சொல்லி அந்த உலகத்தில் அவர்கள் தன்னுடைய பணத்தை வெளிப்படுத்துவார்களே, அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த நிலைமை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லி தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் ஒருவனை ஏழையாக ஏழ்மைத்தனத்தில் வாழ வைக்கிறான் என்றால் அது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த தௌஃபீக் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஏழைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய நிஅமத்துகள் பலவாறு இருக்கிறது. அதில் சிலதை சொன்னார்கள். சுவனத்திலே இன்ன ஃபில் ஜன்னத்தி உர்ஃபா, சுவனத்தில் ஒரு வாயில் இருக்கிறது, சுவனத்தில் ஒரு கதவு இருக்கிறது. மின் யாக்கூத்தின் ஹம்ரா, மஞ்சள் நிறத்தினால் ஆன மரகத நாணயங்களால் வடிவமைக்கப்பட்ட செதுக்கப்பட்ட ஒரு கதவு. அந்த கதவில் யார் தெரியுமா நுழைவார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஏழைகளாக வாழ வைத்தானோ அவர்களை மாத்திரம் அந்த கதவிற்குள் நுழைய வைப்பான். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், உலகத்திலிருந்து ஒரு மனிதன் வானை நோக்கி பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் எப்படி மின்னுமோ அதுபோன்ற அந்த ஏழை அந்த கதவிற்குள்ளால் இருந்து மின்னிக் கொண்டிருப்பான். அவர்களை பார்த்து பணக்காரர்கள் பொறாமைப்படுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் உலகத்தில் ஏழ்மைத்தனத்தில் அல்லாஹ் வாழ வைக்கும் பொழுது அந்த மனிதனை கியாமத்து நாளில் அரை நாளுக்கு முன்னால் சுவனத்திற்குள் அனுப்பி வைக்கிறான். அரை நாள் என்றால் நம் கணக்கின்படி 500 ஆண்டுகள் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஏழை சுவனத்திற்குள் நுழைகிறான். இந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களைத்தான் முதலில் சுவனத்திற்குள் அனுப்புவான். அப்பேற்பட்ட நபிமார்களினுடைய கூட்டத்தில்
சுலைமான் இப்னு தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை மாத்திரம் இறுதியாக அனுப்புவான். ஏன் தெரியுமா? விளக்கம் எழுதுவார்கள். 40 ஆண்டுகள் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் அரசாட்சியை கொடுத்தான். அந்த அரசாட்சியை கொடுத்ததின் காரணத்தினால், உலகத்தில் அந்த அந்தஸ்தை கொடுத்ததின் காரணத்தினால், கியாமத்திலே அந்த சுலைமான் நபி மாத்திரம் எல்லோரும் சென்றதற்கு பின்னால் இறுதியாகத்தான் செல்வார்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஏழைகளினுடைய சிறப்பும் அந்தஸ்தும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் உன்னதமானது என்பதை நாம் விளங்க வேண்டும். சில இமாம் பெருமக்கள், மேன்மக்கள் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஒரு ஏழை, ஒரு ஏழ்மை தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அந்த மனிதன் ஒரு அமலை செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிற மனிதர்களோடு அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எண்ணற்ற நன்மைகளை இந்த மனிதனுக்கு வழங்குகிறான். இரண்டாவதாக சொன்னார்கள், ஒரு ஏழை ஒரு விஷயத்தின் மீது ஆசை வைக்கிறான், அவன் அதை வாங்க வேண்டும், அவனுக்கு அது அத்தியாவசியம் என்று பிரியப்படும் பொழுது அவனிடத்தில் போதிய பணம் இல்லாததின் காரணத்தினால், அதை அவன் வாங்க ஆசைப்பட்டும் வாங்க முடியாததின் காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கும் நன்மைகளை அள்ளி கொடுக்கிறான். அன்னஹும் சாபிகூன இலல் ஜன்னா, சுமனத்தில் முதலில் நுழைவார்கள். அன்ன ஹிசாபஹும் ஃபில் ஆகிரத்தி அகல்லுன், ஏழைகளுக்கு கியாமத்தில் கேள்வி கணக்குகள் மிகவும் லேசானது, சொற்பமானது, அற்பமானது என்கிறார்கள் இமாம் பெருமக்கள், மேன்மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், திர்ஹமு மின் ஸதகத்தின் அஃலலு மின் மிஅத் அல்ஃபின், ஒரே ஒரு தங்க நாணயம், ஒரே ஒரு திர்ஹம், ஒரே ஒரு ரூபாய் 1000 தங்க நாணயங்களை விடவும், 1000 திர்ஹங்களை விடவும், 1000 ரூபாய்களை விடவும் சிறந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, அது எப்படி சிறந்ததாக இருக்க முடியும்? ஒரு மனிதன் 1000 தங்க காசுகளை சதக்கா செய்கிறான், ஒரு மனிதன் 1000 தங்க நாணயங்களை சதக்கா கொடுக்கிறான், ஒரு மனிதன் 1000 ரூபாய்களை சதக்கா கொடுக்கிறான், அது எப்படி ஒரு ரூபாய், ஒரு திர்ஹம், ஒரு நாணயம் எப்படி சிறந்ததாக இருக்க முடியும் என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பணக்காரன் பல ஆயிரக்கணக்கான திர்ஹங்களை வைத்துக்கொண்டு 1000 திர்ஹம் அவன் சதக்கா செய்வதற்கும், ஒரு ஏழை 2 ரூபாய் அல்லது 2 திர்ஹம், 2 தங்க காசுகளை வைத்துக்கொண்டு ஒன்றை சதக்கா செய்வது அந்த 1000ஐ விடவும் சிறந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில அறிஞர் பெருமக்கள்கள் சொல்லித் தருவார்கள், அர்பஉன் மின் குன்ன ஃபீஹி ஃபஹுவ மஹ்ரூமுன் மினல் கைரி குல்லா, 4 நபர்களுக்கு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வரக்கூடிய எல்லா நலவுகளையும் ஹராமாக்குகிறான் என்கிறார்கள் இமாம் பெருமக்கள், மேன்மக்கள். அதில் முதலாவதாக சொல்லுகிறார்கள், அல் முத்தத்தாவிலு அலா மன் தஹ்தஹு, தான் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு தனக்கு கீழால் இருப்பவனை பார்த்து இழிவாக நினைப்பவர்களை அல்லாஹ் அவனுக்கு வரக்கூடிய எல்லா ஹைறுகளையும் ஹராமாக்குகிறான். இரண்டாவதாக சொன்னார்கள், ஒமைய ஹக்கிர அல் ஃபகீர், ஒரு மனிதன் ஏழைத்தனத்தில் இருப்பவனை பார்த்து, ஒரு ஏழையை பார்த்து இழிவாக நினைக்கும் பொழுதும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு வரக்கூடிய எல்லா ஹைறுகளையும் ஹராமாக்குகிறான். வலாக்குலில் வாலிதை, பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை, அந்த மரியாதையை, அந்த கடமையை சரியான முறையில் நிறைவேற்றாதவனுக்கும் அல்லாஹ் அந்த ஹைரை ஹராமாக்குகிறான். ஒமையோ ஐயரல் மசாக்கீன லி மஸ்கனத்திஹிம், ஒரு மனிதன் உன் வீட்டை தேடி யாசகம் கேட்டு வரும் பொழுது அவனை நீ தட்டி கழிக்கும் பொழுதும் அல்லாஹ் உனக்கு வரக்கூடிய ஹைறுகளை ஹராமாக்குகிறான் என்றார்கள் இமாம் பெருமக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம தவஃபனி இலைக்க ஃபகீரா, யா அல்லாஹ், நான் மரணிக்கும் பொழுது என்னை ஏழையாக மரணிக்க செய் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடருகிறார்கள், வலா தவஃபனி கனியா, என்னை நீ செல்வந்தனாக மரணிக்க செய்து விடாதே. வஹ்ஷுரனி ஃபீ ஸும்ரத்தில் மசாக்கீன யௌமல் கியாமா, கியாமத்திலே என்னை எழுப்பக்கூடிய அந்த வேளையில் யா அல்லாஹ் ஏழைகளினுடைய கூட்டத்திலே என்னை எழுப்பு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்க வேண்டும், ஒரு மனிதன் பணத்தின் மீது ஆசை கொள்கிறான், ஒரு மனிதன் செல்வத்தின் மீது பிரியம் வைக்கிறான், ஒரு மனிதன் அந்தஸ்தின் மீது அளவு கடந்த அபிப்பிராயத்தை கொட்டும் பொழுது நாயகத்தோடு எழுந்திருக்கும் பாக்கியத்தை இழக்கிறான் என்கிறார்கள் மேன்மக்கள், சாலிஹீன்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம், ஒரு தங்கடம் இருக்கிறது. வ இன்ன ஃபித்னத்து உம்மத்தி அல் மால், என்னுடைய உம்மத்தினுடைய ஃபித்னா என்ன தெரியுமா? அல் மால், பொருளாதாரம், பணம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் பல மனிதர்கள் நாளை கியாமத்தில் வெற்றி பெறாமல் நரகத்திற்கு போகுவதற்கான மிக பெரும் காரணம் தாங்கள் சம்பாதித்த அந்த பணம் தான் என்பார்கள் மேன்மக்கள் சாலிஹீன்கள். இன்ன அஹப்பல் ஹல்க இலல்லாஹி அல் ஃபுகரா, அல்லாஹ்விடத்தில் மனிதர்களிலேயே மிகவும் உன்னதமானவர்கள், பிரியமானவர்கள், அல்லாஹுவால் நேசிக்கப்படுபவர்கள் யார் தெரியுமா? அல் ஃபுகரா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்? ஏழைகள் என்றார்கள். அந்த ஏழைகளை நீங்களும் பிரியப்படுங்கள், அந்த பிரியத்தின் காரணத்தினால் அல்லாஹ் உங்களையும் நாளை கியாமத்திலே அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக ஆக்குவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அகத இப்லீசு அவ்வல தீனார் துரிப, முதலில் தங்க நாணயம் அச்சிடப்பட்ட பொழுது இப்லீஸ் ஷைத்தான் அந்த தீனாரை எடுத்தானாம். எடுத்து தன் கண்களில் வைத்துக் கொண்டு சொன்னானாம், மன் அஹப்பக ஃபஹுவ அப்தி, யார் இந்த தங்கத்தின் மீது பிரியப்படுகிறானோ, யார் இந்த நாணயத்தின் மீது ஆசை கொள்கிறானோ, யார் இந்த பணத்தின் மீது நேசம் வைக்கிறானோ அவன் என்னுடைய அடிமை என்றான் ஷைத்தான். ஆக ஒட்டுமொத்தத்தில் சுருக்கமாக சொல்ல வருவது, ஒரு மனிதன் பொருளாதாரத்தை பிரியப்படுகிறானா அவனுடைய எஜமான் ஷைத்தான் ஆகுகிறான், ஷைத்தானின் அடிமை பிரியப்படுபவனாக இருக்கிறான் என்றார்கள் மேன்மக்கள். ஒவ்வொரு நாளும் பூமி நம்மை பார்த்து 5 விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி நம்மை பார்த்து 5 விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. யப்ன ஆதம் தம்ஷி அலா வஹ்ரி வ மஸீருக இலா பத்னி, ஆதமின் மகனே, உலகத்திலே என் முதுகிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாய், நடமாடிக் கொண்டிருக்கிறாய், உலாவிக் கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் என் வயிற்றுக்குள்ளால் நீ வர வேண்டும், சிந்தித்துக்கொள். அடுத்து சொல்லுகிறது, யப்ன ஆதம் தஅகுலுல் அல்வான அலா வஹ்ரி, என் முதுகுக்கு மேலால் இருந்து கொண்டு பல வகைகளாக பல வண்ண நிறங்களாக நீ உணவுகளை எல்லாம் உண்டு கொண்டிருக்கிறாயே, ஒரு நாள் என் வயிற்றுக்குள்ளால் வருவாய், உன்னை புழுக்கள் திங்கும், பயந்து கொள். அடுத்து சொன்னது, யப்ன ஆதம் தல்ஹகு அலா வஹ்ரி ஃபஸௌஃப தப்கி ஃபீ பத்னி, உலகத்தில் நீ சிரித்து மகிழ்ந்து வாழுகிறாய், ஒரு நாள் வரும் என் வயிற்றுக்குள்ளால் அழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், பயந்து கொள். யப்ன ஆதம் தஃப்ரஹு அலா வஹ்ரி ஃபஸௌஃப தஹஸனு ஃபீ பத்னி, உலகத்தில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், ஒரு நாள் என் வயிற்றுக்குள்ளால் கவலை நிறைந்து நீ வாழுவாய், உலகத்தை பயந்து கொள். யப்ன ஆதம் துதனபு அலா வஹ்ரி, என் முதுகுக்கு மேலால் இருந்து கொண்டு உன் இஷ்டத்திற்கு உன்னுடைய மனதிற்கு தோதுவாக நீ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாய். ஃபஸௌஃப துஅத்தபு ஃபீ பத்னி, என் வயிற்றுக்குள்ளால் வந்ததற்கு பின்னால் நீ வேதனைப்படுத்தப்படுவாய், பயந்து கொள் என்று உலகம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமி நம்மை பார்த்து எச்சரித்து கொண்டே இருக்கிறது என்றார்கள் இமாம் பெருமக்கள் சாலிஹீன்கள். ஃபுதைல் இப்னு இயால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் கானத்தித் துன்யா மின் தஹபின் யுஃப்னா, உலகம் முழுவதும் தங்கத்தால் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு நாள் உலகம் அழியும், தங்கமும் அழிந்து போகும். ஒருவேளை கியாமத் ஆகிரத்தை அல்லாஹ் முழுவதுமாக மண்ணால் படைத்திருந்தாலும் சரி, அந்த மண் தரிபட்டே இருக்கும், அழிந்து போகும். தங்கத்தை தேர்ந்தெடுப்பாயா, பாக்கியாக இருக்கும் நிரந்தரமாக இருக்கும் மண்ணை தேர்ந்தெடுப்பாயா? சிந்தித்துக்கொள் மனிதனே என்கிறார்கள் ஃபுதைல் இப்னு இயால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மன் ஹப்ப ஷைஅன் அக்ஸர மின் திக்ரில்லாஹ் உத்திப பிஹி, ஒரு மனிதன் அல்லாஹுவை விடவும் ஒரு விஷயத்தை பிரியப்படுகிறான் என்றால் அவன் பிரியப்படும் விஷயத்தை வைத்தே அல்லாஹ் அவனை அதாபுபடுத்துவான், வேதனைப்படுத்துவான் என்கிறார்கள் இமாம் பெருமக்கள் மேன்மக்கள் சாலிஹீன்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலகட்டத்திலே நாயகத்தினுடைய அந்த நுபுவத்து வெளிப்பட்ட பொழுது
மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் நாயகத்தை பார்த்து பயந்தார்கள். பயந்ததற்கு பின்னால் நாயகத்திடம் வருகிறார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? பொருளாதாரம் வேண்டுமா? கொட்டித் தருகிறோம். பதவி வேண்டுமா? எல்லாவற்றையும் கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி நாயகத்திடம் ஆசையை தூண்டி பதவி மோகத்தை காண்பித்து செல்வத்தை கொடுத்து நம் வழிக்கு திருப்பி விடலாம் என்று என்னென்னவோ முயற்சி செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு கையில் சந்திரனையும் மறு கையில் சூரியனையும் கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட என் மார்க்கத்தை நான் விடமாட்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு சாதாரண வார்த்தையாக நமக்கு தெரியலாம். தந்தை பெரியார் இந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்காவின் காஃபிர்கள், மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், மக்காவின் தலைவர்கள் சென்றார்கள். சென்று சொன்னார்கள், உங்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளித் தருகிறோம், உங்களை இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தனாக ஆக்குகிறோம் என்று சொன்னார்கள். மறுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார்கள், உங்களை இந்த ஒட்டுமொத்த மக்கா நகரம் என்ன உலகத்திலேயே தலைவராக ஆக்குகிறோம், நீங்கள் உங்கள் மார்க்கத்தை விட்டுவிடுங்கள் என்றும் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதெல்லாம் உலகத்தில் சாத்தியமான விஷயத்தை வைத்து நாயகத்திடம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ சாத்தியமில்லாத சந்திரனையும் சூரியனையும் கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட என் மார்க்கத்தை நான் விடமாட்டேன் என்றார்கள். என்றால் இதுதான் அறிஞர்களினுடைய சிந்தனை என்பார்கள். ஒட்டுமொத்தத்தில் சொல்ல வருவது, உலகத்தில் வாழும் பொழுது ஏழைகளை பிரியப்பட வேண்டும். இந்த அளவிற்கு அல்லாஹ் ஒரு மனிதனை ஏழ்மைத்தனத்தில் வாழ வைக்கிறானோ அவனுடைய அந்தஸ்தை ஆகிரத்தில் உயர்த்துவான் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த உலகத்தில் பணத்தினுடைய திமிரினால், இந்த உலகத்தில் பணத்தினுடைய மோகத்தினால், இந்த உலகத்தில் பணத்தினுடைய அதிகாரத்தினால் பல நபர்கள் ஆட்டம் போடுகிறார்கள். பல நபர்கள் பல விஷயங்களை செய்கிறார்கள். என்னதான் செய்தாலும் கூட கியாமத்தில் அவர்களுக்கு மிக பெரும் தண்டனை இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். இமாம் பெருமக்கள் சாலிஹீன்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை ஏழையாக வாழ வைக்கிறானா, அல்லாஹ் அந்த மனிதனை பிரியப்படுகிறான் என்பதற்கு அர்த்தம்தான் அல்லாஹ் அவனை ஏழையாக வாழ வைக்கிறான் என்பது. ஒரு மனிதரை பணக்காரனாக வாழ வைக்கிறானா, அல்லாஹ் அந்த மனிதனின் மீது வெறுப்பை காண்பிக்கும் முகமாக உலகத்தில் அவனை பணக்காரனாக வாழ வைக்கிறான் என்று சொல்லித் தருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத்து நாளிலே நல்ல முறையில் எல்லா விதமான அமல்களையும் செய்து நாளை கியாமத்து நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரம் பிடித்து சுவனத்திற்குள் போகக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.